இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது ஓடி மேட்ச் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. இது ஒரு ஹை பிரஷர் கேமா இருக்க போது. எதனால அப்படின்னு நான் வந்து சொல்றேன்னா, இந்த மேட்ச் ஒரு சீரிஸ் டிசைடர் மேட்ச். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கோப்பையை தட்டி தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால தான் சொல்றேன் இந்த மேட்ச் நல்ல ஒரு ஹை பிரஷர் கேமா இருக்க போது. இந்தியாவோட பேட்டிங் லைனப் சூப்பரா இருக்குங்க. ஆனா பவுலிங் ரொம்ப 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 வீக்கா இருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் வேற மாதிரி இருக்கு. அவங்கள ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல. பயங்கரமா விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டிங் டோட்டலா இருந்தது. பிளஸ் அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணி இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து கடைசியில இந்தியாவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. ஆனா 2வது ஓடி மேட்சஸ்ல இந்தியா என்னதான் ஃபைட் பண்ணாலும் வெற்றிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி வேற மாதிரி வந்து பேட்டிங் ஆடினாங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்களோட பேட்டிங் யூனிட் பக்காவா இருக்கு. அதை அழகா பயன்படுத்துறாங்க, அழகா யூட்டிலைஸ் பண்றாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணி தொடர்ந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3வது ஓடிய மேட்ச். இது யார் வின் பண்ண போறாங்க? இது எங்க நடக்குது? இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? இந்த பிட்ச் கண்டிஷன்ல சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம எப்படிலாம் வீழ்த்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சா இந்த டெஸ்ட் இந்த ஓடிஐ மேட்சஸ்ல அவங்கள வீழ்த்தி நம்ம வந்து சீரிஸை வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ஃபுல் தகவல் உங்களுக்கு வந்து சிறம். வீடியோ வந்து பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கிட்ட நம்மளோட வீடியோ வந்து காண்பிக்கும். வாங்க நண்பர்களே, தெளிவாக வீடியோ வந்து பார்த்தரலாம். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சஸ்ல அப்படி இப்படின்னு தடுமாறி ஏதோ முதல் ஓடிஐ மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் 17 ரன் வித்தியாசத்துல. ஆனா 2வது ஓடிஐ மேட்ச்ல அப்படி நடக்கலையா? ஜெயிச்சிரும்னு நினைச்சோம். 358 ரன் வந்து ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று நம்ம ஒன்று சீரிஸ் வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு டிசைடர் மேட்ச்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஓடிஐ சீரிஸாவது பார்த்தீங்கன்னா 2 மேட்சும் கம்ஃபர்டபுளா வின் பண்ணி நம்ம வந்து கைவசம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஓடிஐ சீரிஸை விட்டுருமா அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க வந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறாங்க. இந்த ஒரு மேட்ச் ஒரு 3வது ஓடிஐ மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் வந்து இந்தியா கம்பல்சரி ஜெயிச்சே ஆனால் ஏன்னா டெஸ்ட் சீரிஸையும் தோற்றுட்டோம். இந்த சீரிஸையாவது விட்டுறக்கூடாது. நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை ஜெயிக்கணும்னா இந்த ஓடிஐ இந்தியாவுக்கு ரொம்ப 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 முக்கியம். ப்ளஸ் சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது இந்த ஓடிஐ சீரிஸை வின் பண்ணணும் பார்ப்பாங்க. ஏன்னா டெஸ்ட்லேயும் ஒயிட் ஹவுஸ் பண்ணிட்டாங்க. ஓடிலையும் பார்த்தீங்கன்னா இப்படியே சீரிஸ் வின் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு பழி வாங்கும் தருணத்தில் இப்போ வந்து நுழைஞ்சே ஆகணும். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் விட்டோம் ப்ளஸ் ஓடி சீரிஸை விட்டுறக்கூடாதுன்ட்டு இழுத்து பிடிச்சே ஆகணும். அப்படிப்பட்ட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச் வந்து எங்கே நடக்குது? விசாகப்பட்டினத்தில் நடக்குது. இங்கே எந்த மாதிரி விக்கெட் இருக்கும் அப்படின்னா சரியான ஒரு பேட்டிங் விக்கெட், ஒரு ஃபிளாட் ட்ராக்கு 350 பிளஸ்ங்கிறது ஒரு சரளமாக ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கக்கூடிய சேஸ் பண்ணுற பிளேயர் சேஸ் பண்ணக்கூடிய டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 350 ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த பிட்ச் கண்டிஷன் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால இந்த மேட்சும் ஒரு ஹை ஸ்கோர் கேம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து பார்க்கலாங்கிறது உறுதியாக நம்ம வந்து சொல்லிடுறேன். பவுலர்கள் உதவாங்கிறது கம்பல்சரி உறுதி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்னதான் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணியா. டாஸ் வின் பண்ணால் தான் இந்தியாவுக்கு பெரிய பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா டெம்பா பவுமா என்ன பண்ணுறாரு? இந்திய கண்டிஷனில் பனிப்பொழிவு டே நைட்டில் நடக்கிறதுனால பனிப்பொழிவு இருக்கிறதுனால இவர் முதல்ல டாஸ் வின் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துறாரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. பனிப்பொழிவு பந்து வந்து கிரிப் ஆக மாட்டேங்குது, டேன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பவுலர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெம்பா பவுமா பக்காவாக பிளான் பண்ணி டாஸ் வின் பண்ணி நான் வந்து சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துறாரு. அது வந்து கேஎல் ராகுலுக்கு அமைய மாட்டேங்குது. ஆனால் கேஎல் ராகுலுக்கு இந்த ஓடிஐ மேட்சஸில் டாஸ் வின் பண்ணார்னா மட்டும் இந்தியாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டாஸ் வின் பண்ணாங்கன்னா கம்பல்சரி சேசிங் எடுத்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தால் சேஸ் பண்ணுறேன்னு ஒரு முடிவை எடுத்துடணும். இல்லை அப்படின்னா டாஸ் இந்த மேட்ச்சும் நம்ம தோல்வி அடைகிறோம்னு வச்சுங்க, இந்த மேட்ச் நமக்கு டாஸ் கிடைக்கல, லக் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா கம்பல்சரி எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கணும்? 350 ரன் பத்தவே பத்தாது. 400 ரன் 380 ப்ளஸ் ரன்ஸ் அடித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை இந்த ஓடியில் நம்மளால் வீழ்த்த முடியும். எதனால நான் அப்படி வந்து சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட பேட்டிங் லைனப் வேற மாதிரி இருக்குங்க. எஸ்பெஷலி ஏடன் மார்க்கும் குயின்டன் டிக்காக்கு இன்னமும் கிளிக் ஆகல. ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சஸ்லையும் குயிக்காக விக்கெட் விட்டுட்டாரு. 2வது ஓடிஐ மேட்சஸ்லையும் குயிக்காக விக்கெட் விட்டுட்டாரு. குயின்டன் டிக்காக்கு இன்னும் கிளிக் ஆனிச்சுன்னு வச்சுங்க, அந்த மனுஷன் இன்னும் வேற மாதிரி ருத்ர தாண்ட ஆடுவார். ப்ளஸ் அவருக்கு இன்னும் கிளிக் ஆகல. ஆனால் அவருக்கெல்லாம் கிளிக் ஆகாமையே ஏடன் மார்க்கம் போன மேட்ச் அருமையான 100 வந்து பார்த்தோம். டெம்பா பவுமா பிரிக்ஸ்கி, ஐயோ அந்த பிரிக்ஸ்கியை பார்க்கும் போதே நமக்கு வந்து பயமா இருக்குங்க. என்னமா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்றாரு. அவர் விளையாண்ட ஒரு 11 ஓடியை தான் விளையாண்டுருக்காரு.
அந்த 11 ஓடியிலையும் பார்த்தீங்கன்னா 7 50 ஒரு 100 வேற மாதிரி அதில் 40 7 18 20 அப்படின்ட்டு எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அடுத்தது இவர் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ரன் மிஷின் விராட் கோலி மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ரன் மிஷின் பிரிஸ்கின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மேட்சும் பயங்கரமாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் வந்து ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணுறதே கிடையாதுங்க. எல்லா பாலும் வந்து ரன்னாக மாற்றணும் அப்படின்ட்டு இவர் வந்து சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்காரு. ஆனால் நிறைய பால் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி அடிக்கிற எபிலிட்டி வச்சிருக்காரு. எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த கேப்பை நல்லா பயன்படுத்துறாரு. நிறைய அதிகமாக இவர் எடுக்கிறது என்னப்பா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து டாட் பால் ஆடுறதே கிடையவே கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் மேலே தூக்கி போடுறாரு. இவனை எப்படியா விக்கெட் எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்களே தூக்கி போடுற அளவுக்கு வந்து பிரிஸ்கி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ் அந்த மனுஷன் வந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளையாடுறதே கிடையாது. அப்படியே பிரிஸ்கிக்கு அப்படியே ஆப்போசிட் சும்மா பொலன்னு பொழக்கிறாரு அந்த மனுஷன். இந்த பிரிஸ்கியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ஸ் வந்து போர் அடிக்கிறாங்க. டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸா அடிச்சு போட்டு நோ லுக் சிக்ஸா அடிச்சு வெளுக்கிறாரு. அது இந்தியன் பவுலர்ல குல்தீப் யாதவ் மாதிரியான ஒரு பவுலர்லாம் வெளுன்னு வெளுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் அப்படி கண்டினியூவாக வச்சிருக்காங்க. நம்மளோட மார்க்கோ யான்சன், கார்பியன் போஸ் எல்லாருமே அப்படியே லைனப் வேற மாதிரி இருக்கு. அவங்களோட பேட்டிங் லைனப் கடைசி வரைக்கும் அடிக்கிறாங்க. 11 விக்கெட் வரைக்கும் அவங்களால பேட்டிங் ஆட முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் லைனப்பை வந்து டெப்த்தில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு லைனப்பை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோரை அடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் நம்மளோட பவுலிங் கொஞ்சம் மாற்றணும். பவுலிங்கில் தான் நம்ம வந்து போன மேட்ச்ல வந்து சொதப்பியிருக்கோம். அந்த பவுலிங் யூனிட்டை கொஞ்சம் மாற்றினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறத காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரவுண்டரை கொஞ்சம் உள்ள கொண்டு வரும். ஜாக் காலிஸை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டரை வந்து டீமில் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் ஒரு வலுங்கிறது பெரும். எஸ்பெஷலி வந்து நிறைய ஆல்ரவுண்டர் நீங்கள் வந்து உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மிடில் ஆர்டரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லோயர் ஆர்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அவளோட டெப்த் கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த கார்பியன் போஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் டெப்த் வச்சிருக்கனால தான் அவங்களால எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடித்தாலும் அந்த லோயர் ஆர்டர் வரைக்கும் அவங்களால சேஸ் பண்ணி வின் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெளிவாக ஜாக் காலிஸ் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம்லேயும் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் 7 பேர் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் சேர்த்து 7 பேட்டரை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மிச்சம் 4 பேர் நம்ம வந்து பவுலராக வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஓடிஐ சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 2 ஓடியிலையும் நம்ம டீமில் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுனா 2 பிளேயர் நம்ம வந்து தெளிவாக சொல்லியே ஆகணும். அது யாருன்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட தான் ஆடுறாரு. ப்ளஸ் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணுறாருன்னு நான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ வந்து 3 ஓடியை தான் விளையாண்டுருக்காரு இது வரைக்குமே. 3 ஓடியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரன்ஸுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறாரு. அவர் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஃபார்மை நிரூபிக்கணும். ப்ளஸ் 10 ஓவர் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணு. ஏன்னா உனக்கு 50 ஓவர் இருக்குது அப்படிங்கனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கூட விளையாடலாம். அந்த நம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கோம் கொஞ்சம் அந்த 10 ஓவர் சேஃபாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னரை வரட்டு ஏன் வந்ததுக்கப்புறம் புழிஞ்சு எடுக்கிறேன்னு அப்படி எடுத்தாருன்னா அவர் வேற லெவல் பேட்டிங் ஆட முடியும். ப்ளஸ் அவரை மாற்றிக்கணும். இல்லை அப்படின்னா அவரோட பொசிஷனை ருத்ராஜுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை ரிஷப் பண்ட்டுமான ஒரு பேட்டரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இந்திய அணிக்கு இன்னமும் ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியன் டீமில் பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் சொதப்புனார். 2வது ஓடிஐ மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்புனார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷிங்டன் சுந்தர். நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மாதிரி ஒரு பிளேயர் இந்தியன் டீமில் எந்த இக்கட்டான நிலையில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமை காப்பாற்றிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த 2 ஓடியிலும் இந்தியன் டீமுக்கு ஒரு சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியல. பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அவரால் பெரிய இன்னிங்ஸுங்கிறது கொடுக்க முடியாமல் இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட். இந்த விக்கெட்டில் ஏன் இவ்வளோ மோசமாக கிரிக்கெட் விளையாடுறாருன்னு சத்தியமாக நம்மளால வந்து ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. அது அவரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள ஆடணும். எஸ்பெஷலி நிதிஷ்குமார் ரெட்டி வெளியில் இருக்காரு. அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விசாகப்பட்டினத்தில் இந்த 3 ஓடிஐ மேட்ச்னால அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இந்தியன் டீம்ல கொண்டு வந்து கொஞ்சம் இந்தியாவோட மிடில் ஆர்டர் அண்ட் டெப்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். பேட்டிங்கோட டெப்த்தை அதிகப்படுத்தினா கடைசி வரைக்கும் இந்தியன் டீமை ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் கொடுக்கணும். எஸ்பெஷலி 380 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் அடிச்சா இந்தியாவுக்கு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுனா. இந்த மாதிரியான ஒரு பக்கா பிளானோட இந்தியா போனாங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு இந்த ஓடிஐ சீரிஸ் கம்பல்சரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நடந்தால் இந்தியா டீமுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்தியன் டீமோட பிளான் என்னவா இருக்க போது, சவுத் ஆப்பிரிக்கா டெம்பா பவுமா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் உள்ளே வந்ததுலேருந்து அந்த டீமே வேற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். டெம்பா பவுமா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பாராட்டியே ஆகணும். அவங்க வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். சவுத் ஆப்பிரிக்காவை பார்க்கும்போது தான் பயமாக இருக்கே தவிர ஆஸ்திரேலியா பார்த்து தான் நாங்கள் வந்து பயந்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தாவே பயமாக இருக்கேன். என்னால் யூகிக்கு
முடியவே முடியல. இந்தியா 360 ரன் அடிச்சாலும் இந்தியா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிரும்னு நம்மளால ஒரு ஆணித்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்க முடியல. எப்படியாவது அவங்க ஜெயிச்சிருவாய்ங்க, எப்படியாவது அடிச்சு புடுவாய்ங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர, இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பா. பக்காவா நான் உறுதியா சொல்றேன். 350 அசால்ட் டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு அசால்ட்டா நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு இந்தியன் டீம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களிடத்துல கருத்து கடைசியான ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு சீரிஸை தூக்குவாங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மறுபடியும் மேலும் ஒரு அதிர்ச்சி குடுத்து சீரிஸை தட்டி தூக்கிட்டு போவாங்களா? அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.